இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். சரிங்களா, ஏஐ கால்குலேஷன் சேனல் நேம். நம்ம இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 407. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 297, 425. சரிங்களா, ஸோ 21/11/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 592, 907. சரிங்களா, இதில் வந்து நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆகிருந்தது. எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் வீடியோவை பார்க்கும்போது அப்படியே லைக் பட்டனா தட்டி விடுங்க. சரிங்களா, ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 ஏபிசி கொடுத்துட்டோம். சரிங்களா, 5 ஏபிசி கொடுத்துட்டோம். 5 நாள் என்னமோ நம்ம வீடியோ போடலன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா, ஸோ அப்போ கணக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 நாள் வீடியோ போடல, 5 ஏபிசி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் இருக்கிற மீதி இருக்கிற 10 நாளுக்குமே நம்ம 2D வின் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஏபிசி எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வின்னிங், நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, நிறைய டிஆர் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் நிறைய குரூப் இருக்கும். சரிங்களா, அதில் போய் நம்ம யூடியூப் சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். போன வாரம் இந்த நம்பர் அடிச்சிச்சிங்க. சரிங்களா, 425. இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 245 அப்படி திருப்பி அடித்தாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த ரிசல்ட்டை திருப்பி அடிப்பாங்களான்னு கூட யோசிச்சு பார்த்து வைக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் வேடிங்கில் தான் நம்ம சொல்லுவோம். இதே ரிசல்ட் அப்படியே எழுத மாட்டோம். சரிங்களா, அதுக்காக தான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக கெஸ்ஸிங் புரியும். தெளிவாக கெஸ்ஸிங் புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். நான் தெளிவாக சொல்லிட்டேன், இன்றைக்கி இருக்கிற இந்த ரிசல்ட்டுக்கும் மிஷின் நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, அதேமாரி ட்ரையல் நம்பர் என்னது. ஸோ இப்போ கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுக்குறப்ப அது எப்படி மேட்ச் ஆகி வின்னிங் வருன்றதெல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். சரிங்களா, தெரியாதவங்க அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக சொல்கிறோம், மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. நம்ம கொடுத்த நம்பர் இப்போ 403ன்னு கொடுக்குறோம். சரிங்களா, இந்த 403ன்றது மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வேறு நம்பர் தானே வந்தாகணும். ஸோ அப்போ அதிலேருந்து எடுக்கிற கெஸ்ஸிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த 907க்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் 903 நிறைய இடத்துல இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா, வீடியோ கேட்டிங்கன்னா தெரியும், இல்லைன்னா திரும்பவும் போய் கேளுங்க. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் நம்ம 9ஆம் நம்பர் சொல்லியிருக்கோம். எல்லா போலியுமே நம்ம 0 சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ 90 அப்படின்றது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 97ன்னு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஏசி. சரிங்களா, ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் போர்டில் நான் சொல்கிறேன் எல்லாமே நமக்கு வின்னிங் இருக்குங்க. சரிங்களா, சிங்கிள் போர்ட்லேயும் சரி, ஏபிபிசி ஏசிலையும் சரி வந்துச்சுன்னா திருடி தட்டு தூக்கியிருப்போம். ஸோ ஏபிபிசி ஏசியில் நம்ம 9 கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 9 கொடுத்துருப்போம், 9 கொடுத்துருப்போம். ஸோ அதில் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, 507. சரிங்களா, 507 அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 909ன்னு இருக்குங்க. சரிங்களா, 909ன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 90 வச்சு நம்ம இருக்க அந்த நம்பர் நீங்கள் பிக் பண்ணியிருந்தால் போதும். 90 இருக்கிற நம்பர் எடுத்திருந்தாவே இங்கே ஹீட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 நம்பர் தான் இருக்குது, மேட்ச் பண்ணி தான் இங்கே இருக்குது பாருங்கள், 905. ஸோ அப்போ 90 அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா, இது இருக்கிற நம்பரில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணாமல் போதுங்க, ஓரளவுக்கு எடுத்தலாம். ஏன்னா இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிஷின் நம்பரில் என்ன எடுத்து கொடுக்குறோன்னு பாருங்கள். மிஷின் நம்பரில் பார்த்தீங்கன்னா 97 எடுத்து கொடுத்துருந்தோம், 90 எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா,
ஸோ அப்போ வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணியிருக்கலாம். இதுக்காக தான் கம்பேர் பண்ண சொல்கிறது சரிங்களா. ஸோ இந்த இதையும் சரி நம்ம வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இந்த ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிஸ் நம்பர் வரப்போ எடுத்து கொடுக்குற கெஸிங் வச்சு நீங்கள் டெய்லியுமே 3D தட்டி தூக்கலாங்க சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன். டவுட்டாக இருக்கவங்க வின்னிங் வீடியோலையும் போய் பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் என்ன சொல்லியிருக்கன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 3 7 8, பி போர்டில் வந்து 0 3 5 9ங்க, சி போர்டில் வந்து 3 8 4 6 9ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இந்த 4 3 9னா ஒரு 7ங்க சரிங்க. எப்பயுமே மொதல் 3 நம்பர் சப்போஸ் மார்க் பண்ணலனாலும் நீங்கள் மொதல் 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 0 சரிங்களா. அதிகப்படியாக வந்திருக்குது இதுதாங்க வருது, அதனால தான் நம்ம அதை மேலே எழுதுகிறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7னா 3 3 5னா ஒரு 8 பேர் வரலாம். ஸோ 4 வரலாம் சரிங்களா. 9 வரலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா. சிங்கிள் போர்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி தட்டி தூக்குவோம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 0 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. அதேமாதிரி 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்கும். அதை நான் கீழே கொடுக்கல, நான் இங்கே சொல்லிடுறேன் நான் சரிங்களா. 3ஆம் நம்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்திருக்கு, திரும்ப வந்திருக்கு. 3 போர்ட்லேயுமே வந்திருக்கு சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 போர்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஆல் போர்டில் கொடுக்கல, வேணால் 4வது நம்பரை அதை எழுதுறேன், நான் சப்போர்ட் நம்பர் எழுதுறேன் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 0 இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 4 0 4 3 சொல்லியிருந்தேன். 4 3 சரிங்களா. 4 6 1 4 இந்த பேர் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 1 8 6 8. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வர 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சரிங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் அமையுது. மிஸ் நம்பரில் வந்துட்டு அடுத்தது எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த 3ஆம் நம்பர்னு 3 3 0 3 7 3 1 5 5 7 7 7 9 9 இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும், எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அப்படின்னா என்னென்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். அடுத்த சப்போர்ட்னா ஒரு பெரிய சப்போர்ட் இதுதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. நம்ம கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சால் தான் நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தோம்னா ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 6 8ன்னு போகிறோம். அது கூட ஒரு 1ஆம் நம்பர். இதுலேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் போர்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இதை கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த 8க்கு 3 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன் 3ஆம் நம்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா. 4 0 கூட இருக்குது. 403 கூட நம்ம ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். 403 0 34ன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முடிச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இந்த மாதத்தில் 5 ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 5 நாள் வீடியோ போல் மீதி எல்லா நாளுமே 2D பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஸோ அந்த ஒரு இதுக்காகவாது நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 416 சரிங்களா. 416 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க. 641 614ன்னு பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன். 140 164 146 அந்த மாதிரி நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 0 3 3 3 3 நம்ம மேலே சொல்லியிருந்தோம், அது வந்திருக்கு, அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 504 3 8 8 3ங்க சரிங்களா. 3 8 8 3 1 7 7 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான், மிஷின் நம்பரில் அடிச்சிருக்கு பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 880 வந்தாங்க. 88 பேரில் 2 நம்பர் வந்திருக்கு, அதனால் 3 நம்பர் வந்திருக்குங்க, அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. 88 3 கொடுத்துருக்கோம், 088ன்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் 899ங்க சரிங்களா. இதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 385 13 85. அடுத்தது 67 3 3ங்க 7 3 3 இல்லை 0 3 3 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 125 கண்டிப்பாக ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 125 182 இந்த மாதிரி நம்பர் தான் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் 2 இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு 703ங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 649 039 152 சொன்னோம் இல்லைங்களா. 656 அதேமாதிரி 779ங்க 779 767
அடுத்தது நேற்றே கொடுத்துருந்தோங்க. இந்த 206ன்ற நம்பர் நம்ம நேற்று 201ன்றதை நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம். சரிங்களா? 201 அப்படின்ற நம்பர் நேற்று கொடுத்துருந்தோம். இன்றைக்கும் கொடுக்குறோம். சரிங்களா? அதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி தான். ஸோ இதிலேருந்து தான் எடுத்து நேற்று 07 வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி 290 சரிங்களா? 7க்கு அப்படியே 2 402 இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். 084 பாருங்கள், அந்த 034 430 சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா? அந்த நம்பர். சரிங்களா? அதேமாதிரி 181. ஸோ இந்த 2 நம்பர் மேலேயும் கொஞ்சம் கண் இருக்கட்டுங்க. சரிங்களா? கண் இருக்கட்டும். 81 0 430 மேலே வச்சுக்கோங்க. 788 934 இந்த மாதிரி தாங்க நமக்கு 3D நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஃப்ரேமில் இல்லை. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு 3D நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் மிஸ்ஸிங் நம்பர் வரும், எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக 2 நாளாக வந்து முந்தின நாளில் வந்து பார்த்திங்கன்னா 3D ஃபுல் வின்னிங் வாங்கணும் 162க்கு. சரிங்களா? 216க்கு வாங்கியிருந்தோம் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இன்னும் 1 ஆர் 2 டேஸில் வாங்கணும்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் எதிர்பார்க்கலாம். அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே. சரிங்களா? எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.